கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்கள் பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முதலமைச்சர் வெள்ள நிவாரணத் தொகை தலா 1000 வழங்கப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து உதவித்தொகை வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 5,77,803 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகை கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி முதல் அனைத்து கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நியாய விலை கடைகள் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுநாள் வரை நிவாரணத் தொகை வாங்காத விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை முதல் வழங்கப்படும். எனவே விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நியாய விலை கடைகளுக்கு சென்று தங்களது நிவாரண உதவித்தொகையினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இதனால் விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்களும் பயன்பெறுவார்கள் என்று தெரிகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.